அனைவருக்கும் வணக்கம். இந்த தீபாவளி நம்ம எதுக்காக கொண்டாட போகிறோம், ஏன் கொண்டாட போகிறோங்கிறது மக்களாகிய நமக்கு தெரியும். அதாவது கிருஷ்ணர் நரகாசுரரை அழிச்சனால நம்ம கொண்டாட போகிறோங்கிறத நாம் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனால் அதுக்கு மேலே என்னென்னா, கிருஷ்ணர் நரகாசுரரை அழிக்க கிடையாது. என்னங்க சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது கிருஷ்ணனுடைய மனைவி சத்தியபாமாவுடைய மகன்தான் யாருன்னா நரகாசுரன். ஏன்னா இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சத்தியபாமாவுக்கு தெரியாது. சத்தியபாமா யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் பூமாதேவி. ஏன்னா பூமாதேவிக்கு பிறந்தவன் தான் பார்த்திங்கன்னா நரகாசுரன். நர அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனிதங்கிறது என்பதை குறிக்கிறது. நரகாசுரன் கடுமையான தவம் புரிந்து பிரம்மதேவர்கிட்ட ஒரு வரம் வாங்குவான். பிரம்மதேவன்கிட்ட நரகாசுரன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு சாகா வர வேண்டும் என்று சொல்லுவான். அப்போ பிரம்மதேவர் சொல்லுவார், மனிதனாய் பிறந்த யாவருக்குமே சாகு ஒரு நாள் நிச்சயம்னு சொல்லுவார். அப்போ நரகாசுரன் சொல்லுவான், சாவு ஒரு நாள் நிச்சயங்கிறீங்க, ஆனால் எனக்கு என் தாய் மூலம் மட்டும்தான் சாவு வரணும், மற்றபடி நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்னென்னா, நரகாசுரன் அவனுடைய நினப்பில் என்னென்னா, பெத்த தாய் எப்படி மகனை கொல்லுவா அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவன் அந்த வரத்தை கேட்டான். பிரம்மதேவனும் அந்த வரத்தை கொடுத்தாரு. அந்த வரத்தை பெற்ற நரகாசுரன் தேவர்களை கொடூரமாக கொலை செய்து தேவர்களுடைய பெண்களை இவன் சிறைப்பிடித்தான், ஆட்சியும் செஞ்சான். ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் கடும் தவத்தில் இருந்தவங்கள எல்லாத்தையுமே இவன் உடைச்சி போட்டான். நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு இரணிக்கசிப்பு மாதிரி இவனுக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு. என்னை மட்டும்தான் வணங்கணுங்கிறது நரகாசுரனுடைய குறிக்கோளாக இருந்தது. இந்த நரகாசுரனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு அளவில்லாத ஹைட்டு. வானம் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ பூமி எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டான ஒருத்தனாக இருந்தான். மனிதர்களாக அவனுக்கு எறும்பை போல் தென்பட்டனர். அப்படியே தூக்கி சாப்பிட்ருவான். அந்த மாதிரி ஒரு நரகாசுரனுடைய அவதாரமே. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தேவர்களும் ரிஷிகர்களும் முனிவர்கள் அனைவருமே சிவபெருமானில் இருந்து எல்லாருமே எங்கே போனாங்கன்னா விஷ்ணுகிட்ட போகிறாங்க, கிருஷ்ணர்கிட்ட போகிறாங்க. விஷ்ணுகிட்ட போனோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நரகாசுரர் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், அவனுக்கு முடிவு என்ன, அழிவு இல்லை, இப்படி வரத்தை பிரம்மதேவர் கொடுத்துட்டாரு, இதுக்கு என்ன விடிவு காலங்கிறத விஷ்ணுகிட்ட போய் கோரிக்கை கேட்கும் பொழுது விஷ்ணு சொல்கிறார், நான் அவனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஷ்ணு அழிச்சாரா? இல்லை. அது என்னாச்சுன்னா, அவரு சுதர்சன சக்கரத்தை சுற்றி அனுப்பிச்சார். நரகாசுரம் கழுத்தை வெட்டலை. ஆனால் நரகாசுரம் ஒரு அம்பு விட்டான். கிருஷ்ணர் மயக்கமடைஞ்சார். கிருஷ்ணர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஆனால் நரகாசுரனை அழிக்கவே முடியல. அப்போது ஒரு ஐடியா பண்ணுறாரு கிருஷ்ணர். என்ன செய்கிறாரு, அவர் மனைவி சத்தியபாமாவை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்போ நரகாசுரம் அம்பு விடும் பொழுது இவர் மயக்கம் போட்ட மாதிரி அப்படியே நடித்து அப்படி விழுகிறாரு. அப்போ இதை பார்த்த சத்தியபாமா கோபப்பட்டு, என் கணவரவா நீ விழ வச்சா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்பை வீட்டி அவனை கொலை செய்கிறார்கள். அவன் எதற்கும் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. தன் தாயின் மூலியமாகத்தானே அவனுக்கு அழிவுங்கிறது அவனுக்கு தெரியும். இவங்க தான் அவன் தாய்ங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் சத்தியபாமா அவனை கொலை செய்யும் பொழுது, அம்பை விடும் பொழுது அவனுக்கு கடைசியாக கிருஷ்ணர் சொல்கிறார், இவள் தான் உன் தாய், நீ சாகிறாய் என்று சொல்கிறாய். அப்பொழுது தான் அவனுக்கு ஒரு நாண நிலை புத்தி தென்பட்டது. அப்போ அவன் சொல்கிறான், சத்தியபாமா என் தாயா என்று அவன் குறிப்பிடுகிறான், கதறி அழுகிறான். அதே போல் சத்தியபாமாவும் என் மகனவா நான் கொலை செய்தேன்னு சொல்லி அவங்களும் கதறி அழுதார்கள். ஆனால் இதில் என்ன கதை கான்செப்ட்னா, நான் சாகப் போகிறேன், என்னுடைய இறந்த நாளை மக்கள் அனைவரும் ஒரு பிறந்த நாளாக கொண்டாடப்பட வேண்டும், சந்தோஷமாக கொண்டாடப்பட வேண்டும், இனிப்புகளை வழங்கி தீப ஒளி ஏற்றி வெடிகள் வைத்து கொண்டாடப்பட வேண்டும்ங்கிறது தான் நரகாசுரனுடைய கோரிக்கை இருந்தது. அதை கிருஷ்ண பரமாவும்
சிவபெருமானும் பிரம்மனும் அப்படியே ஆகட்டும் என்று நிறைவேற்றினர். சத்யபாமாவுடைய கோரிக்கையும் அதுவாகவே இருந்தனால இதை சம்மதம் என்று தெய்வங்கள் அனைத்து மும்மூர்த்திகளும் இதை தெரிவித்தனர். அது மட்டும் கிடையாது, இந்த தீபாவளி தினத்தன்று பார்த்திங்கன்னா லட்சுமி தேவி பிறந்த தினமும் இந்த தீபாவளி தினம்தான். ஏன்னா லட்சுமி தேவியும் பார்த்திங்கன்னா பார்க்கடலில் தேவர்கள் கடையும் பொழுது அப்போ லட்சுமி தேவி உருவானாங்க. அந்த லட்சுமி தேவியோடைய அவதாரமாக இருக்கிறவங்க தான் அந்த சத்யபாமா. தீபாவளி தினத்தன்று வெறும் இனிப்புகளும் வெடியும் வைத்து நம்ம கொண்டாடப்படுவது கிடையாது. லட்சுமி தேவியின் பிறந்த நாளை நம்ம செலிப்ரேட்டாக கொண்டாட வேண்டும். லட்சுமி தேவி நம்ம வணங்கும் பொழுது, மனதளவில் வணங்கும் பொழுது நமக்கு செல்வம் செழிப்பை தருபவர்கள். அவர்களை வணங்கும் பொழுது அவர்கள் மனம் குளிர்விடப்பட்டு அவர்கள் உங்களுக்கு அருளும் ஆசியும் தருபவர்கள். இந்த தீப ஒளி தினத்தன்று 8 லட்சுமிகளையும் நீங்கள் மனங்கோணாமல் வணங்கி, நீங்கள் அந்த லட்சுமி கோயில் எங்கே இருந்தாலும் அந்த கோயிலுக்கு நீங்கள் சென்று வாங்க, உங்களுக்கு அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு இது தெரியாது. ஏதோ வெடி வாங்கினோம், வேட்டு வெடித்தோம், ஸ்வீட் சாப்பிட்டோம், அங்கே படத்துக்கு போனோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோங்கிறது, சந்தோஷமாக இருந்தோங்கிறது வேறு. லட்சுமி தேவியின் மெயின் கான்செப்ட் நரகாசுரரை கிருஷ்ணர் அழித்தார் அப்படிங்கிறத விட, கிருஷ்ணர் அழிக்க கிடையாது, சத்யபாமா தான் அழிச்சிருக்கிறாங்க. அது சத்யபாமா யாருன்னா இன்னொரு அவதாரம் லட்சுமி. லட்சுமியோட தேவியோடைய பிறந்த நாள் தீபாவளி தினத்தன்று. அவங்க பிறந்த நாளை நீங்கள் ஒரு செலிப்ரேட்டாக நீங்கள் கொண்டாடும் பொழுது லட்சுமி தேவியை சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் கிடையாது, லட்சுமி தேவியோடைய கோயில் 8 லட்சுமியை நீங்கள் ஒரு மனதளவில் நீங்கள் அவங்கள பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு மேம்படும். ஏன்னா அடுத்து 2026 உங்கள் வருங்காலம் நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த 2025 நீங்கள் கஷ்ட நிலையிலும் கவலையில் இருந்திருக்கலாம், மன கஷ்டங்கள் இருந்திருக்கும், பண கஷ்டங்கள் இருந்திருக்கும், எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 முடிகிற தருவாயில் லட்சுமி தேவி பிறந்தநாள் அன்று நீங்கள் அவர்கள் கோயில்களில் பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் வாழ்வாதாரம் மேம்படும். நன்றி, வணக்கம்.